வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன். மண் பாத்திரங்கள் நாம் யூஸ் பண்ணும்போது நார்மலாக எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆஃப்டர் யூஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் என்ன சமைச்சாலும் சமைச்ச பொருள்களை வேறு பாத்திரத்துக்கு எப்போயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதிலேயே சேவ் பண்ணி வைக்கக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மாதிரி மண் பாத்திரமாக இருந்துச்சுன்னா நார்மலாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது சாலிட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம வாஷிங் லிக்விடோ இல்லை சோப் பாரோ யூஸ் பண்ணவே கூடாது. மண் பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதில் உள்ள ஸ்மெல் ஓடர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். பட் மண் பாத்திரங்களில் நாம் யூஸ் பண்ணும்போது மண் பாத்திரத்தில் உள்ள சின்ன சின்ன துளைகள் இதில் நிறைய இருக்கும். அது வழியாக சோப் பார்ட்டிகிள்ஸ்லாம் உள்ளே பெனிட்ரேட் ஆகி போய் அது நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணும்போது நம்ம ஃபுட்டில் கலந்து நமக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ எப்பயுமே மண் பாத்திரங்களை நாம் வாஷ் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கோதுமை மாவு, இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி போட்டு நல்லா உரசிக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நார்மலாக நாம் எப்படி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவோமோ, தேய்ச்சி கழுவோமோ அதே மாதிரி தேய்ச்சி கழுவிக்கணும். நாம் வாஷிங் லிக்விட்ஸ் இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணும்போது அது ஊடுருவி செல்லாது உள்ள. ஸோ அது வெளியில் உள்ள ஸ்மெல்லு அப்புறம் ஓடர் அப்புறம் கரைகள் இது எல்லாத்தையுமே நீக்கிறோம். பட் மண் பாத்திரங்களில் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாவு தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாவு பார்ட்டிகிள்ஸ் நமக்கு அந்த போர்ஸ்குள்ளே உள்ளே பெனிட்ரேட் ஆகாது. ஏன்னா இது சாலிட் தானே மாவு. ஸோ அதனால் உள்ளே பெனிட்ரேட் ஆகாது. அதோடு சேர்ந்து இந்த ப்ராசஸ் மட்டும் இல்லை, இதோட இன்னொரு முக்கியமான ப்ராசஸும் பண்ணணும். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ நார்மலாக எப்பயும் போல் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி அது மேலே பின்னாடி உள்ளே எல்லாமே தேய்ச்சி வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் அப்படியே வச்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மெத்தட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ண வெசலில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கணும் தேவையான அளவு. இந்த தண்ணி ஒருவேளை நார்மல் நல்ல தண்ணியாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு உப்பு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உப்பு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. சால்ட் அடியில் படிய ஆரம்பிச்சிரும். நார்மல் நல்ல வாட்டர் தான் இதில் யூஸ் பண்ணணும். ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணணும். இந்த மாதிரி பாயில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மாவு போட்டு நல்லா வாஷ் பண்ணோம் இல்லையா, அதிலே ஒரு 75 to 80% எண்ணெய் பிசுக்கு அதில் உள்ள ஸ்மெல் எல்லாமே வந்துடும். ஆனாலும் கொஞ்சம் ஒரு 25% அந்த சட்டியில் மறுபடியும் நம்ம குக் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வரும். அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஒவ்வொரு தடவை நம்ம மண்பாண்டங்கள் யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் வச்சு ஃபுல்லாக நல்லா பாயில் பண்ண விட்டோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே அந்த லேயராக அந்த ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஆக்சுவலி வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஆயிலோட டென்சிட்டி கம்மின்றதுனால அது மேலே மிதந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம அந்த ஆயில் பார்ட்டிக்கிள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அந்த ஆயில் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே மேலாக இருந்துச்சு பார்த்திங்களா. நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம சூடான வாட்டரை நம்ம சிங்கில் கூட ஊற்றி விட்டுடலாம். பட் ஆனால் சிங்கில் ஊற்றும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். சிங்க் வாட்டரை தண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் ஊற்றும் போது உங்களுக்கு அந்த ஹீட் அந்த டியூப்பில் அஃபெக்ட் ஆகாது. அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதை செய்ய மறக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ராசஸில் நாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல மாவுலாம், ஒருவேளை அந்த மாவு பார்ட்டிகிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே ஒட்டியிருந்தால் கூட எது இருந்தாலுமே ஹீட் பண்ணும்போது இந்த தண்ணியில் மிதந்துட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இது நம்ம ஒவ்வொரு தடவை மண் பாத்திரங்களில் சமைக்கும் போதும் இதை செஞ்சு வச்சிடணும். நம்ம அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கும்போது இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதுக்கு சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறமும் உடனே இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி நாம் கவுத்து வச்சிடணும்.
கவுத்து வைக்கும்போது க்ளோஸ்டு பிளேஸில் வைக்காமல், ஒருவேளை உங்களுக்கு வெயில் கிடச்சிச்சு, வெயில் அடிக்கிற மாதிரியான இடங்கள் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே கூட நம்ம வச்சிடலாம். வச்சு ட்ரை பண்ணிவிட்டு தனியாக வந்து எப்போயுமே மண் பாத்திரங்களை வந்து எல்லா பாத்திரங்களும் கூடயும் பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா அது எடுக்கும்போது இது மேலே பட்டு உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் வச்சு அந்த பிளேஸில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். மண் பாத்திரங்கள் வந்து ஆஃப்டர் யூஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மண் பாத்திரங்கள் வாங்கின உடனே அதை எப்படி பழக்கணும் அப்படின்றது வந்து நான் இனிமேல் மண் பாத்திரம் வாங்கும்போது கண்டிப்பாக நான் அதை செய்யும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கும் ஏதாவது இதை வந்து மெயின்டைன் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சுது அப்படின்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.